நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு தேமுதிகவிற்கு திமுக தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், தேமுதிகவுக்கு திமுக எத்தனை தொகுதிகள் ஒதுக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது? வணக்கம் ராஜலட்சுமி. திமுக கூட்டணியில் நாளை தேமுதிக தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள். தேமுதிகவின் தொகுதி பங்கீடு குறித்து பேசுகிறார் 5 பேர் பேச்சுவார்த்தை குழு புதன்கிழமை அறிவிக்கப்படும் என நேற்று கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா தெரிவித்த நிலையில, இந்த பேச்சுவார்த்தை குழுவில் கட்சியின் கழக அவைத்தலைவர் இளங்கோவன், பொருளாளர் எல்.கே. சுதீஷ், கழக தலைமை நிலைய செயலர் பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ், துணை செயலாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தை குழு இடம்பெற உள்ளனர். மேலும் இன்று திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று விசிக உறுதி செய்யப்பட்டு கையெழுத்தாகிறது. இந்நிலையில் நாளை தேமுதிக பேச்சுவார்த்தைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே தேமுதிகவிற்கு 6+1 பேச்சுவார்த்தை என்பது பரவலாக பேசப்பட்டது. குறிப்பாக ஒரு மாநில உறுப்பினர் மேலும் 6 இடங்கள் ஒதுக்கி இருப்பதாக ஒரு தகவல் வெளியானது. ஆனால் மாநில உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் எல்.கே. சுதீஷ். ஆனால் நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில், அதாவது கூட்டணிக்குள் எந்த குழப்பம் வர வேண்டும் என்றால் இடங்களை குறைத்து கொடுப்போம் என்ற திமுக அறிவித்தா அதை ஏற்க நாங்கள் தயார் என அடிப்படையில் கூட நேற்று தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தேமுதிகவிற்கு திமுக கொடுக்கக்கூடிய இடங்கள் எத்தனை என்பது சற்று குறையுமா என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. என்றால் ஏற்கனவே திமுக கூட்டணியிலிருந்து வேல்முருகன் வெளியேறியிருக்கிறார். மேலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டணியிலிருந்து குறிப்பாக இடங்கள் தேவை அதிக கூடுதல் வேணும் கேட்டு வருகிறார்கள். ஒருபுறம் விசிகாவிற்கு கூடுதல் இடம் வேண்டும் என விசிக தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய தேமுதிக அதிக இடம் கேட்கும் பட்சத்தில் மீண்டும் கூட்டணி குழப்பம் ஏற்படுமா என்ற சூழலை பிரேமலதா விஜயகாந்தும் அறிந்திருக்கிறார். அந்த அறிவில் பார்க்கும்பொழுது அந்த 6 இடங்களை மேலும் குறைத்து தேமுக வைக்கும் நிபந்தனைக்கு குறைத்து அவர் ஒத்துக்கொள்வார்களா என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. இந்த நிலையில் தான் குறிப்பாக இன்று விசிகாருக்கு அதிக கதிரையில் தாங்கும் பட்சத்தில் நாளை அவர்கள் பேச்சுவார்த்தை அழைக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாத குறிப்பாக விசிக பேச்சுவார்த்தை என்பது தாமதமாகும் பட்சத்தில் நாளைய மறுநாளுக்குள் இந்த பேச்சுவார்த்தை முழுமையாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து தேர்தல் வேலை இருப்பதால் நாளை மறுநாளுக்குள் முழுமையாக பேச்சுவார்த்தை முடிவு செய்து இடங்கள் ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதைதான் தேமுதிக தலைமையும் தகவல் தெரிவிக்கிறார்கள். ராஜலட்சுமி, நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு தேமுதிகவிற்கு திமுக தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், தேமுதிகவுக்கு திமுக எத்தனை தொகுதிகள் ஒதுக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது? வணக்கம் ராஜலட்சுமி. திமுக கூட்டணியில் நாளை தேமுதிக தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள். தேமுதிகவின் தொகுதி பங்கீடு குறித்து பேசுகிறார் 5 பேர் பேச்சுவார்த்தை குழு புதன்கிழமை அறிவிக்கப்படும் என நேற்று கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா தெரிவித்த நிலையில, இந்த பேச்சுவார்த்தை குழுவில் கட்சியின் கழக அவைத்தலைவர் இளங்கோவன், பொருளாளர் எல்.கே. சுதீஷ், கழக தலைமை நிலைய செயலர் பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ், துணை செயலாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தை குழு இடம்பெற உள்ளனர். மேலும் இன்று திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று விசிக உறுதி செய்யப்பட்டு கையெழுத்தாகிறது. இந்நிலையில் நாளை தேமுதிக பேச்சுவார்த்தைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே தேமுதிகவிற்கு 6+1 பேச்சுவார்த்தை என்பது பரவலாக பேசப்பட்டது. குறிப்பாக ஒரு மாநில உறுப்பினர் மேலும் 6 இடங்கள் ஒதுக்கி இருப்பதாக ஒரு தகவல் வெளியானது. ஆனால் மாநில உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் எல்.கே. சுதீஷ். ஆனால் நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில், அதாவது கூட்டணிக்குள் எந்த குழப்பம் வர வேண்டும் என்றால் இடங்களை குறைத்து கொடுப்போம் என்ற திமுக அறிவித்தா அதை ஏற்க நாங்கள் தயார் என அடிப்படையில் கூட நேற்று தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தேமுதிகவிற்கு திமுக கொடுக்கக்கூடிய இடங்கள் எத்தனை என்பது சற்று குறையுமா என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. என்றால் ஏற்கனவே திமுக கூட்டணியிலிருந்து வேல்முருகன் வெளியேறியிருக்கிறார். மேலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டணியிலிருந்து குறிப்பாக இடங்கள் தேவை அதிக கூடுதல் வேணும் கேட்டு வருகிறார்கள். ஒருபுறம் விசிகாவிற்கு கூடுதல் இடம் வேண்டும் என விசிக தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய தேமுதிக அதிக இடம் கேட்கும் பட்சத்தில் மீண்டும் கூட்டணி குழப்பம் ஏற்படுமா என்ற சூழலை பிரேமலதா விஜயகாந்தும் அறிந்திருக்கிறார். அந்த அறிவில் பார்க்கும்பொழுது அந்த 6 இடங்களை மேலும் குறைத்து தேமுக வைக்கும் நிபந்தனைக்கு குறைத்து அவர் ஒத்துக்கொள்வார்களா என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. இந்த நிலையில் தான் குறிப்பாக இன்று விசிகாருக்கு அதிக கதிரையில் தாங்கும் பட்சத்தில் நாளை அவர்கள் பேச்சுவார்த்தை அழைக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாத குறிப்பாக விசிக பேச்சுவார்த்தை என்பது தாமதமாகும் பட்சத்தில் நாளைய மறுநாளுக்குள் இந்த பேச்சுவார்த்தை முழுமையாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து தேர்தல் வேலை இருப்பதால் நாளை மறுநாளுக்குள் முழுமையாக பேச்சுவார்த்தை முடிவு செய்து இடங்கள் ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதைதான் தேமுதிக தலைமையும் தகவல் தெரிவிக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.